அஸ்ஸலாமு அலைக்கும். பிரார்த்தனைகளுடைய வரிசையிலே பக்ராவினுடைய 128வது வசனத்திலே ஒரு பிரார்த்தனை நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. சைனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்கிறார்கள். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக் வாரினா மனாசிகனா வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். இறைவா, எங்களை முஸ்லீமாக ஆக்கு, எங்கள் சந்ததிகளையும் முஸ்லீமாக ஆக்கு, ஹஜ்ஜுடைய அந்த நல்லறங்களை எங்களுக்கு கற்றுக்கொடு, எங்கள் பாவங்களை மன்னித்துவிடு, நீ மன்னிப்பாளனாக இருக்கிறாய் என்பது இந்த பிரார்த்தனையுடைய பொருள். நன்மையை கோரும்போது, நன்மையை கேட்கும்போது எனக்கு மட்டும் என்று கேட்காமல் நம்முடைய சந்ததிகளுக்கும் கேட்க வேண்டும் என்கிற ஒரு செய்தி. அதைத் தொடர்ந்து ஒரு இவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முறைகள் என்ன என்று தெரியாவிட்டால் அவனிடமே கேட்டு தெரிந்து கொள்வது. வாரினா மனாசிக்கனா, ஹஜ்ஜுடைய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாய் என்று கேட்பது, பிறகு பாவ மன்னிப்பு கேட்பது என்கிற இந்த விஷயங்களை இந்த பிரார்த்தனையின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள். நிச்சயமாக மனிதர்களாகிய நாம் பல்வேறு காலகட்டங்களிலே தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த தவறை மன்னிப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பாளனாக இருக்கிறான் என்று இந்த பிரார்த்தனையின் வழியாக நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. எனவே நாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த பிரார்த்தனையை ஓதுவோம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவானாக. ஆமீன்.